ஹலோ நண்பா, இதுதான் கிருஷ்ணா. அவரும் அவரோட அப்பாவும் அவரோட தாத்தாவும் உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க. கிருஷ்ணாக்கு இப்பதான் ஒரு புது ஜாப் கிடைச்சிருக்கிறதுனால மந்த் எண்ட்ல அவருக்கு சேலரி கிடைக்க போகுது. சோ இந்த மொதல் சம்பளத்தை வச்சு என்ன பண்ணலான்ற மாதிரி கிருஷ்ணா யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், அப்புறம் நம்ம சேவ் பண்ணணும்னு நினைச்ச 5000 அமௌண்ட்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு சிம்பிளா ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காம நிஃப்டி 50 இண்டெக்ஸோட மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ETF-லயோ இன்வெஸ்ட் பண்ணலான்ற எண்ணத்தோட இருக்கும்போது அவரோட பிளானை வீட்ல சொல்லும் போது கிருஷ்ணாவோட அப்பா வந்து எனது ஷேர் மார்க்கெட்டா, ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் போட்டு நிறைய பேருக்கு நஷ்டம் தான் ஆயிருக்கு, கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை ரிஸ்கியான விஷயத்திலேயே போடுவேன், நோ நோ நோ, அப்படியே சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுக்கோ, கொஞ்சம் பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு FD போட்டுக்கோ அப்படின்னு அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணாரு. இதை கேட்டுட்டு அவங்க அம்மா கிச்சன்ல இருந்து வந்து FD இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இப்ப கம்மியா போகுதுப்பா, நீ கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு கோல்டு வாங்கி வச்சுக்கோ, அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் அவரோட தாத்தா வந்து கொஞ்சம் பணம் சேர்த்ததுக்கு அப்புறமா லோன் போட்டு ஒரு வீடை வாங்கிடுப்பா, மாசம் மாசம் EMI தான் கட்ட போறேன், சில வருஷங்களுக்கு அப்புறமா வீடுன்னு உனக்கு ஒரு சொத்தும் கிடைச்சிரும் அப்படின்னு 3 பேர் 3 விதமா அட்வைஸ் பண்ணாங்க. கிருஷ்ணாக்கு இப்ப லோன் எல்லாம் போட்டு வீடெல்லாம் வாங்குற ஐடியாவே கிடையாது. சின்ன வயசுல அவ்வளவு ரிஸ்க் அவரே எடுக்க விரும்பல. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம்னு நினைக்கும் போது வீட்டுல இருக்க எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன் சொல்லி அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உண்மை என்னன்னா இந்த ஒப்பீனியன்ஸ் சொல்ற எல்லாருமே பர்சனலா அவங்களோட சஜஷன் மூலமா பெரிய சக்சஸ பார்த்தது இல்ல. சோ இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதை விட கன்ஃபியூஷனை தான் அதிகமா கொடுக்கும். சரியான பினான்சியல் நாலேஜ் இல்லாதது தான் இந்த கன்ஃபியூஷனுக்கு மெயின் காரணமா இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரிச் ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்க அவங்க கிட்ட கரெக்டான எஜுகேஷன், எக்ஸஸ் கேஷ் அண்ட் மணியை மேனேஜ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க வெல்த்தை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போறாங்க. புவர் அண்ட் மிடில் கிளாஸ் மக்கள் வந்து அவங்க டெய்லி லைஃபை நார்மலா நடத்துறதுக்கு பினான்சியலா கஷ்டப்படுறாங்க. சோ இந்த எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸஸ் கேஷை உங்களோட லைஃப்ல நீங்க கொண்டு வர ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வெல்தி ஆகிறது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கும் இந்த நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மணியை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் இருக்கு பாருங்க, இதை பத்தி தான் நம்ம அதிகமா டிஸ்கஸ் பண்ண போறோம். பணக்காரங்களாயிட்டே போகிறதுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்க சில சீக்ரெட்டான வேல்யூபிளான லெசன்ஸை பத்தி டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, they know real returns. பொதுவா நீங்க எந்த அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் எல்லாருமே கால்குலேட் பண்ணி கண்ணுக்கு தெரியக்கூடிய ரிட்டர்ன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட்னா 7% கிடைக்கும், கோல்டுனா ஆவரேஜா 8 to 9% கிடைக்கும், கார்ப்பரேட் பாண்ட்ஸ்னா 9 to 10% கிடைக்கும், ரியல் எஸ்டேட்னா 8 to 10% கிடைக்கும், மார்க்கெட்ல நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ணா ஆவரேஜா 12% கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு கால்குலேட் பண்ணா நமக்கு கண்ணுக்கு இந்த நம்பர் தெரியும். பட் உண்மையிலே இந்த ரிட்டர்னை தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எஸ், நம்பர் டேர்ம்ஸ்ல பார்த்தா அது அதிகமான மாதிரி தான் தெரியுது. பட் இன்ஃப்ளேஷன்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதை நீங்க இந்த ரிட்டர்ன் பர்சன்டேஜோட சப்ட்ராக்ட் பண்ணாதான் ரியல் ரிட்டர்ன்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். மெடிக்கல், எஜுகேஷன் இந்த மாதிரி செக்டர்ஸ்ல இன்ஃப்ளேஷன் அதிகமா இருந்தாலும் ஓவராலா ஆவரேஜான இன்ஃப்ளேஷன் வந்து 6% கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா இந்த அசெட்ஸ்ல இருந்து கிடைக்கிற ரிட்டர்ன் பர்சன்டேஜஸ் இந்த இன்ஃப்ளேஷனோட மைனஸ் பண்ணும்போது தான் நமக்கு ரியல் ரிட்டர்ன்ஸ் என்னன்றது தெரியுது. இந்த ரியல் ரிட்டர்ன்ஸ் இப்படி இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது செலவு வர போய் இந்த அசெட்ஸை வித்து அந்த செலவை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க வாங்க போற ப்ராடக்ட்டோ இல்ல சர்வீஸோ வந்து அதோட இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அதிக விலையில தான் இருக்க போகுது. சோ நீங்க ரியல் ரிட்டர்ன்ஸ் கம்மியா கிடைக்கிற மாதிரி இருக்க அசெட்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா லாங் டேர்ம்ல பார்க்கும்போது அது உங்களுக்கு அவ்வளவு பெரிய பெனிஃபிட்ஸை தரவே போறது இல்ல. சோ ரியல் ரிட்டர்ன்ஸ்ல growth எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்க உங்க அசெட்ஸை அலோகேட் பண்ணும்போது அதுல மேஜர் போர்ஷனை அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய அசெட்ஸ்ல வச்சாதான் நீங்க அதிகமான ரியல் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். உங்க போர்ட்ஃபோலியோ அப் அண்ட் டவுனா வாலடைலா இருந்தாலும் நீங்க யங்கா இருக்கும்போது இந்த ரிஸ்க் எடுத்தீங்கன்னா தான் அதிகமான ரியல் ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். மேபி உங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் உங்க ரிஸ்க் குறைக்கிறதுக்கு லெஸ் ரிஸ்கியான அசெட்ஸ்ல உங்க போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப சேஃபா ப்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்க பணம் சேஃபா இருக்கும், பட் ரியல் ரிட்டர்ன்ஸை நீங்க ரொம்ப கம்மியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த உலகத்துல இருக்க பெரிய பணக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்களோட சொந்த பிசினஸ்ல அதிகமா எக்விட்டியை ஓன் பண்ணுவாங்க, இல்ல நல்லா சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்க பிசினஸஸ்ல ஒரு இன்வெஸ்டரா எக்விட்டியை ஓன் பண்ணி அந்த பிசினஸோட வளர்ச்சியில ஒரு பார்ட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. சோ நீங்களும் உங்களோட லைஃப்ல இன்கம் ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ற நேரத்துல ரியல் ரிட்டர்ன்ஸை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்பர் 2, protect yourself from bankruptcy. இப்போ நீங்க இமேஜின் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேம் விளையாட சொல்றேன். இந்த கேம்ல நீங்க உங்களோட சேர்த்து 100 பேர் கூட பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. இதுல நீங்க ஒன்னும் பெருசா பண்ண தேவையில்ல, நேரா போய் ரேண்டமா உங்க கண்ணு முன்னாடி இருக்க 100 சாக்லேட்ஸ்ல ஏதாவது ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிடணும். இதுல 90 சாக்லேட்ஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த 90 சாக்லேட்ஸ்ல ஒரு சாக்லேட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரிவார்டும் கிடைக்கும். ஆனா தெரியாதனமா அந்த 10 சாக்லேட்ல ஏதாவது ஒரு சாக்லேட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய வியாதி உங்களுக்கு வந்துடும். அந்த வியாதியை சரி பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பல லட்சங்கள் செலவாகும். இப்படிப்பட்ட கேம் வந்து உங்க கண்ணு முன்னாடி இருக்குன்னா இந்த கேமை நீங்க விளையாடுவீங்களா? 10,000 காசுப்பட்டு
உயிர் போற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் ஃபினான்ஷியலாவும் நீங்க பேங்க்ரப்ட் ஆயிடுவீங்க. லாஜிக்கலா யோசிச்சா இந்த டிசிஷனை நம்ம எடுக்க கூடாது. ஆனா ரியாலிட்டி என்னன்னா மிடில் கிளாஸ் மக்கள் இதே டிசிஷனை தான் டெய்லி எடுத்துட்டு இருக்காங்க. சேர்த்து வச்ச பணம் நம்ம கையை விட்டு போகாம இருக்கிறதுக்கு, அதாவது ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நம்ம பேங்க்ரப்ட் ஆகாம இருக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு 10-15,000 சேவ் பண்ணணும்னு சொல்லி தேவையான லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் நம்ம எடுத்து வச்சுக்க மாட்டோம். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை செலக்ட் பண்றதுன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் தான். நீங்களே ஒரு ப்ரிஃபர்ட் டைம்ல அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி ஒரு ஸ்பாம் ஃப்ரீ இன்சூரன்ஸ் அட்வைஸ் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தி குவான்டிடேட்டிவ் ஈசிங். குவான்டிடேட்டிவ் ஈசிங்ன்ற இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பலாம் இதை நியூஸ்ல கேட்கறீங்களோ அப்பலாம் உங்ககிட்ட எக்ஸஸ் கேஷ் இல்லனா இல்ல ரியல் அசெட்ஸ் இல்லனா நீங்க ரொம்ப சீக்கிரமா ஏழையாக போறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உலகத்துல இருக்க எல்லா கவர்மெண்ட்ஸும் ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது வேற வழியே இல்ல, பணத்தை பிரிண்ட் அடிச்சாதான் எக்கனாமியை காப்பாற்ற முடியும்னு நினைச்சாங்கன்னா அப்பதான் குவான்டிடேட்டிவ் ஈசிங்ன்ற பேர்ல அதிகமா பணத்தை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பொருளுக்கு கம்மியா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வேல்யூ அதிகமாகும். அதோட சப்ளை அதிகமாயிடுச்சுன்னா அதோட வேல்யூ குறைய ஆரம்பிச்சிடும். இதனால எப்ப இந்த குவான்டிடேட்டிவ் ஈசிங்ன்ற வார்த்தையை நீங்க கேட்டாலும் உங்க ரியல் அசெட்ஸோட வேல்யூ நம்பர்ஸ் டேர்ம்ல இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. கையில அதிகமா கேஷ் வச்சிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ இன்ஸ்டன்டா குறைய போகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. 2020ல கோவிட்னால இந்தியாலயும் சரி உலகம் ஃபுல்லா சரி நிறைய கவர்மெண்ட்ஸ் இந்த குவான்டிடேட்டிவ் ஈசிங்ன்ற பணத்தை பிரிண்ட் பண்ற டிசிஷனை எடுத்தாங்க. எக்கனாமி மார்க்கெட்ஸ் எல்லாமே டவுன் ஆயிருந்த நேரத்துல பணக்காரங்க கிட்ட எக்ஸஸ் கேஷ் இருந்ததுனால அந்த கேஷோட வேல்யூ கம்மி ஆகிடக்கூடாதுன்னு அவங்க கையில இருந்த எக்ஸஸ் கேஷ் யூஸ் பண்ணி இமீடியட்டா எக்கச்சக்கமான அசெட்ஸை சீப்பான பிரைஸுக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. 2020ல இந்த மாதிரி கிரைசிஸ் வரப்ப உங்ககிட்ட எக்ஸஸ் கேஷ் இருந்ததுன்னா நீங்க அந்த நேரத்துல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால இப்ப உங்களோட நெட்வொர்க் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கோவிட் மாதிரி ஒரு கிரைசிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது உங்ககிட்ட நாலேஜ் அண்ட் எக்ஸஸ் கேஷ் இருந்ததுன்னா இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்க நேரத்துல 25,000 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்க நிஃப்டியை நீங்க 8,500 to 9,000 ரேஞ்சுக்குள்ள வாங்கி இருக்க முடியும். அந்த கிரைசிஸ் வரப்ப வேணா உங்ககிட்ட நாலேஜ் அண்ட் எக்ஸஸ் கேஷ் இல்லாம இருந்திருக்கலாம். பட் ஃபியூச்சர்ல இன்னும் ஏதாவது இந்த மாதிரி கிரைசிஸ் சிச்சுவேஷனை மக்கள் ஃபேஸ் பண்ணும்போது அந்த சான்ஸையும் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இனில இருந்து அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ப்ரிப்பேர்டா இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸஸ் கேஷை அதோட வேல்யூ லூஸ் பண்ணாத மாதிரி இருக்கிற எஃப்டிலயோ இல்ல ஹை இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல வச்சுட்டே இருங்க. இது வரைக்கும் நீங்க இன்வெஸ்டே பண்ணது இல்லைன்னா ஒரு டிமேட் அக்கவுண்ட்ல ஓபன் பண்ணி பை அண்ட் செல் எப்படி பண்றது, ஸ்டாக்ஸ் எப்படி வாங்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி வாங்கணும், ETFsல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு இந்த எல்லா டிரான்சாக்ஷனல் ஆக்டிவிட்டீஸையும் கத்து வச்சுக்கோங்க. நார்மலான SIPs இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல 100% இன்வெஸ்ட் பண்ணிடாம ஒரு 10 to 20% எப்பயுமே எக்ஸஸ் கேஷ் சைட்லைன்ஸ்ல வச்சுக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு டிகேடுக்கு ஒன்ஸ் ஒரு கிரைசிஸை ஃபேஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க